பூர நட்சத்திரத்தின் வேறு பெயர்களாக உமை என்றும், சிவை என்றும், ஆகு என்றும், பெருச்சாளி என்றும் கூட சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பெயர்களை கொண்டு அழைத்தார்கள் என்று பார்த்தால், ஆகு என்ற சொல்லிற்கு தமிழில் சுகம், களிப்பு, ஆனந்தம், அலங்காரம், அழகு, மங்களம் என்று பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பிலேயே அழகு, ஆனந்தம், அன்பு, புகழ் இருக்கும். அதனாலேயே பூர நட்சத்திரத்தை ஆகு என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் பூர நட்சத்திரத்தை பெருச்சாளி என்றும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை ஏன் பெருச்சாளி என்று சொல்லியிருக்கிறாங்க என்று பார்ப்போமானால், பூரம் பெருச்சாளி பெருமையும் பாக்கியமும் பொங்கும் நகை நிலம் என்று நேரடியாக பழைய நட்சத்திர நாமமாலை என்ற ஜோதிட நூலில் கூறப்பட்டுள்ளது. இதன் பொருள், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசனை போல் ஆணையிடக்கூடியவர்கள், பெரிய மனம் கொண்டவர்கள், கலைநயம் மிக்கவர்கள், நட்பண்பு உடையவர்கள், தன்னம்பிக்கையுடையவர்கள். சிம்மராசியில் அதனால் தன்னம்பிக்கையுடையவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதேபோல் பூர நட்சத்திரம் உமை என்றும் அழைக்கப்படுகிறது. பூரம் நட்சத்திரத்தின் சின்னம் கட்டிலின் முன்கால்கள், 2 கால்கள். கல்யாணம், இணை வாழ்க்கை, சுகம் போன்றவற்றை இது பிரதிபலிக்கிறது. உமை என்ற சொல்லும் பார்வதி தேவியை இங்கே குறிக்கிறது. திருமணம், இணை வாழ்க்கை, மகிழ்ச்சி, ஆணும் பெண்ணும் இணையும் தெய்வ தத்துவம் இவையெல்லாம் உமை சக்தியின் பூர்ண வடிவங்களாக பல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஸ்கந்த புராணம் மற்றும் சில ஆகம நூல்களில் சிவ பார்வதி திருமணம் பூர நட்சத்திரத்தில் நடந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சிவனின் தத்துவமானது சாந்தம், உமையின் தத்துவமானது செயலாகவும் இருக்கிறது. இந்த இரண்டின் இணைவுதான் உலக சிருஷ்டிக்கு அடிப்படையாக அமைகிறது. அது நிகழ்ந்த நாள்தான் பூரம் நட்சத்திரமாகவும், அந்த நாளைத்தான் மங்கள நாள் என்றும் உமை நட்சத்திரம் என்றும் நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இதனால் பூர நட்சத்திரம் உமை என்றும் அழைக்கப்படுகிறது. பூரம் சிவை கல்யாண சாந்தி என்று பழைய சைவ ஆகம நூலில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது பூரம் என்பது உமையுடன் இணைந்த சிவ தத்துவம். அதனால் பூர நட்சத்திரம் சிவ என்றும் கூறப்பட்டுள்ளது. இனி அடுத்தது